you will get. இன்றைக்கு நீ உன்னை கைவிட்டு போயிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அதை பெறுவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, you will get. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, அந்த நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று அன்பானவர்களே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீ சிலவற்றை பெற்றுக்கொள்கிறோம், அது நமக்கே ஆசீர்வாதமாய் இல்லை. சில நமக்கு மட்டும் ஆசீர்வாதம், ஒரு வீடு நமக்கு, ஒரு வாகனம் நமக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பெற்றுக்கொள்கிற ஒன்று அநேக ஜனங்களுக்கு. வாசிக்கிற கேளுங்கள், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்குவார். அப்படியானால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டுமல்ல, ஜனங்களுக்கு, தேசத்திற்கு, நாடுகளுக்கு. என் அன்புதே பிள்ளைகளே, இன்றைக்கு பார்க்கிறோமே நம்முடைய தேசத்துல தேவனால் பயன்படுத்தப்படுகிற பல தெய்வ மனிதர்கள் உலகமெங்கும் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு தந்தை பெர்மான்ஸ் அவருடைய பாடல் உலகமெங்கும் பாடப்படுகிறது. டிஎஸ் அவருடைய செய்திகள் உலகமெங்கும் இன்றைக்கு. அண்ணன் ஜீவானந்தம் நம்முடைய தமிழகத்துல பிறந்து வளர்ந்தவர். சமீபத்துல நான் நேற்று சிங்கப்பூர்ல நான் ஊழியம் செய்தேன், ஒரு 3 நாட்கள் சிங்கப்பூரில். அந்த இந்த சிங்கப்பூருடைய சபையின் வளர்ச்சிக்கு காரணம் அண்ணன் ஜீவானந்தம் ஐயா அவர்கள், அவருடைய விதைகள். எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் மாத்திரம் என் தேசத்துல வந்திருக்காவிட்டால் திருச்சபைகள் இல்லை. இன்றைக்கு 1500 மக்கள் உள்ள சபைகள் எல்லாம் இருக்க சிங்கப்பூர்ல, ஏராளமான சபைகள். அதற்கு வித்திட்டவர் தெய்வ மனிதனாகிய அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள். நான் சொல்ல வந்த வசனம், தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் கீழ்ப்படிதல் அனைவருக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்களேன், அன்றைக்கு மட்டும் யோசேப்பு தள்ளிவிட்டிருந்தால் சரித்திரத்தில் அவன் பெயரிடம் பெறாமலே போயிருக்கும். ஆனாலும் அட்டவணையின் முதற் பகுதியிலேயே யோசேப்பின் பெயரிடம் பெற்றிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலேயே யோசேப்பின் பெயரிடம் பெற்றிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, நீ பெயர் பெறுவாய், நீ வாழ்வாய், பெறுவாய், எல்லாவற்றையும் பெறுவாய். திரும்ப சொல்லுகிறேன், உலகம், வளர்ச்சி, மனிதர்கள், அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், நெவர் 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 நெவர். ஒபே ஒபே. அதில் ஒரு வார்த்தை திரும்ப நான் படிக்கிறேன். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கேன், எதை சிந்திக்கிறாய்? ஊழியம் செய்யலாமா வேண்டாமா? நிறைய பேர் சபைக்கு போலாமா வேணாமா, ஞானம் எடுக்கலாமா